ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய நல்ல நாளில் பரிசுத்த ஆவியானவர் தாமே, இந்த ஃபேனை போட்டுவிடுங்க, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசப் போகிறார். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், இன்றைக்கி ரிசரக்ஷன் டே, தேவனுடைய உயிர்த்தெழுந்த நாள். ரிசரக்ஷன் என்னதுங்க சொல்லுங்கள்? ஈஸ்டர். இட்ஸ் நாட் அ ஈஸ்டர். என்னதுங்க? ஈஸ்டருங்கிறது எஸ்தார் அப்படிங்கிறது, எஸ்தார் அப்படிங்கிறது கிடையாது. திஸ் இஸ் நாட் அ ஈஸ்டர், திஸ் இஸ் ரிசரக்ஷன் டே. ஈஸ்டரை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோமா? நிறைய படிச்சிருக்கிறோம் ஈஸ்டரை பற்றி. இன்றைக்கு ஆக்சுவலி உலகம் முழுவதும் நிறைய ஜனங்கள் அவைகள் ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறார்கள். வேதத்தில் ஈஸ்டர் என்று எங்கேயுமே ஈஸ்டருங்கிற வார்த்தை இல்லை. ஸோ ஈஸ்டர் கிடையாது, இது ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த ஆராதனை. உயிர்த்தெழுந்த தேவன் உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளம் தானே தவிர, ஈஸ்டர் எக்கு, ஈஸ்டர் பன்னி அப்படிம்பாங்க. பன்னி தமிழ் என்னது? முயலா? முயல். அதெல்லாம் ஜனங்களையும் மக்களையும் பிள்ளைகளையும் கவருவதற்காக அதெல்லாம் செய்தது. ஆனால் உண்மையாய் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவைகளெல்லாம் ஒரு பாரம்பரியமாய் சில காரியங்களாய் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்ததுனா தவிர வேதத்தின் அடிப்படையிலே வந்தது அல்ல. ஸோ இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது தினம் என்னவென்றால் ஈஸ்டர் கிடையாது. என்னது சொல்லுங்கள்? ரிசரக்ஷன் சண்டே, தேவனுடைய உயிர்த்தெழுந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் இதை இந்த வருடமும் சொல்லிடுறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், ஒரு தாழ்மையான ராஜாவின் வெற்றிகரமான நுழைவு. நான் மெசேஜ் எடுத்து 2 வாரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் எடுத்து முடிச்சிட்டேன். நான் போன வெள்ளிக்கிழமை எடுத்த செய்தி, குட் ஃப்ரைடேக்கு எடுத்த செய்தியும் பார்த்தீங்கன்னா நுழைவு அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த செய்தியை நான் எடுத்து முடிச்சிட்டேன். 2 செய்தியும் வேறு நாட்களில் எடுத்து முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் திரும்பியுமாக எடுத்து அந்த மெசேஜை பார்க்கும் பொழுது 2லேயுமே என்ன வந்திருக்குன்னா அந்த நுழைவுங்கிற வார்த்தை வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 எப்படி கோஇன்சிடெண்ட்டாக ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரில. இங்கே பார்க்கும் பொழுது எ ஹம்பிள் கிங்ஸ் ட்ரையம்பல் என்ட்ரி, வெற்றிகரமான ஒரு நுழைவாக, இந்த உலகத்தின் நுழைவு அல்ல, பரலோக ராஜ்யத்தின் நுழைவாய் அவர் சென்றார். பரலோகத்துக்கு போன தேவன் எப்படி, கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் இன்னும் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ ஆவியானவர் அவர் திரும்பியும் உங்கள்கிட்ட வரப்போகிறாரு. சீக்கிரம் இஸ் கோயிங் டு கம். ஸோ அவருடைய என்ட்ரி பரலோகத்துக்கு நேராக, உன்னதங்களுக்கு நேராக ஒரு ட்ரையம்பல் என்ட்ரி, ஒரு வெற்றிகரமான நுழைவு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது தோல்வியின் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தேவன் மிகப்பெரிய வெற்றியின் அடையாளத்தை கொடுத்தவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் சத்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த வெற்றியின் நுழைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளினால் ஏற்கனவே முன்னாக சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம், வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். மானிட்டர் கொஞ்சம் ஏத்துங்கப்பா, அந்த மைக்கோட மானிட்டரை. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய கழுதை மரியின் மேலும், குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இவரை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், சீயோன் குமாரத்தியே சந்தோஷமாயிரு, மிகவும் கலிகூறு. எருசலேமின் குமாரத்தியே கம்பீரமாயிரு, ஏன்னா உன் ராஜா, சொல்லுங்க, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யுவர் கிங் இஸ் கம்மிங் டு யூ. யுவர் கிங் இஸ் கம்மிங் டு யூ. உன் ராஜா உன்கிட்ட வரார். உன் ராஜா உன்கிட்ட வர போறாரு. உன் ராஜா உன்கிட்ட வராரு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவருமா? அவர் நீதி உள்ள ராஜா, அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர், அவர் கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிற ராஜாவாக இருக்கிறாரு. இது தீர்க்க தரிசன, the prophetic word fulfillment. என்ன சொல்லப்படுது? the prophetic fulfillment. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதா. சரி, இன்னொரு வார்த்தையை, வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். எப்பா யாரோ ஒருத்தர் அங்கே உட்காருங்க, போ தரணி அங்கே உட்காந்துக்கோ. நான் சொன்னேன்ல, இல்லை அங்கே உங்களுக்கு நீங்கள் போய் அங்கே சேர் போட்டு அங்கே உட்காந்துக்கோ, வாசிங்க, நீங்கள் வாசிங்க. ஓகே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, நல்ல கவனிங்க, பை த வேர்ஸ், பை தோரா, வேத வாக்கியங்களின்படி, பை கெட்டுபா, என்னது, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துகளின் படியாக, வேத வாக்கியங்களின் படி அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இதுவும் ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். இந்த ப்ராஃபட்டிக் வேர்ட் நிறைவேறினதா? நிறைவேறினது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்ன வசனம்? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, சிலுவை மரத்தை தூக்கி அவர் கொல்கதா மலையில் போய் சிலுவையில் அடிக்கப்பட்டு, அவர் உயிர் ஜீவனை தந்து அவரை கொண்டு போய் அந்த டோம்பில், அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணி அதற்கு ஒரு செக்யூரிட்டியை போட்டு அவன் காவல் செய்து இருக்கிறான், அவன் பாதுகாத்துட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா 3ஆம் நாள் அவரு, வசனம் சொல்லுது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன். இதுவும் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை, நிறைவேறின தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். the prophetic word fulfillment பார்க்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 12 verse 23 to 26. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. நல்ல கவனிங்க மக்களே, அவர் சொன்ன வார்த்தை. இப்ப யாரே அந்த வார்த்தையை சொல்றா? அவரே அந்த வார்த்தையை ஜனங்கள்கிட்ட பேசும்போது, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், குமாரனாக இயேசு கிறிஸ்து அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார். அநேக பிரசங்கள், மலை பிரசங்கங்கள், அநேக உபதேசங்கள், டீச்சிங் பண்ணியிருக்கார். அநேக ஓமைகள், பேரபிள்ஸ் வழியாக பேசியிருக்கிறார். அநேக ஸ்டோரிஸ், கதைகள் மூலமாக ஜனங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் நிறைய விஷயங்களில் அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையா சமயத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி நிறையா பேசியிருப்பார். அப்போ அவராகவே சொல்கிறார் என்னன்னா, இயேசு அப்பொழுது அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக
வேலை வந்தது. வந்தது. வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ட்ரூலி ட்ரூலி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நல்லா கவனிங்க. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவில்லை என்றால் பலன் கொடுக்காது. நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். நல்ல கவனிங்க மக்களே, நம்ம சாகிறதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கணும். நான் அடிக்கடி சபையில் கேட்குறதும் உண்டு, அடிக்கடி ஜூம் மீட்டிங்கில் பைபிள் ஸ்டடியில் நிறைய நேரம் கேட்குற வார்த்தை என்னது? எத்தனை பேர் சாகிறதுக்கு கேட்குறேன்னா இல்லையா? இப்போ தான் கேட்குறது நிறுத்திக்கிட்டேன் கொஞ்சம். ஆனால் நிறைய கேட்பேன், எத்தனை பேர்த்துக்கு சாவு பயம் இருக்குது அப்படின்னு கேட்பேன். எப்பயுமே சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, நேற்றைய தினத்தில் நேற்று காலையில் என் சகோதரன் என்னை காலையில் அவர் கூப்பிட்டு எழுப்பி விட்டார் 6:15 மணிக்கு. என் சகோதரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் வந்து வாசலில் உட்காந்து சகோதரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சூழ்நிலைகளெல்லாம் ரொம்ப கடினமாய் மோசமாக போயிட்டுருக்கிறது, சபைகள் மோசமாக இருக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கடுமையான நாட்கள் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அப்போ நான் சொன்னேன், என்ன தெரியுமா சொன்னேன்? சீக்கிரம் அவர் வந்துட்டாருன்னா சீக்கிரம் நம்ம போய் உபத்திரவ நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் சேர்ந்துடலாம்யா பரலோகத்துக்கு. இருந்து அடி நொறுக்குன்னு புளிஞ்சிட்டு விடுறதுக்கு சீக்கிரம் அவர் வந்துட்டாருன்னா. என் சகோதரன் சிரின்னு சிரிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஏன்டா இதையே நீ சொல்கிற, எப்போ பார்த்தாலும் சாகிறத பற்றியே. நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், ஏன் தெரியுமா? என்னுடைய நோக்கமெல்லாம், என்னுடைய விருப்பமெல்லாம் எப்படியாவது எங்கே போகணும்? பரலோகம் தாய் வீடு. உங்களுக்கெல்லாம் தாய் வீடு எது? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போகலாம். எத்தனை பேருக்கு அம்மா வீடு இருக்குது? எனக்கெல்லாம் அம்மா வீடு இல்லை. எனக்கு அம்மா வீடு எங்கே இருக்குதுன்னா அங்கே இருக்குது. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, ஆண்டவரே பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. வசனம் சொல்லுது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். என்னை பற்றியே நான் பேசிக்கிட்டு, என் ஜீவனை பற்றியே நான் பெருமையாக சொல்லிட்டு, என் ஜீவனையே நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக, அவ்வளோ தன் ஜீவனையே சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். நல்ல கவனிங்க, வாசிங்க. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஒரு சத்தம் வரல சொல்லி வசனம் புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜீவனை வெறுக்கணும். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை, அவர் பாவம் அறியாத தேவன், எந்த பாவமும் அவர்கிட்ட இல்லை, எந்த குற்றமும் அவர் செய்யவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய ஜீவனை முழுமையாய் சாக்ரிஃபைஸ் பண்ணார். மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அவர் நமக்கு செஞ்சுட்டு போன மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். என்னுடைய ரோல் மாடல் யாரு? தம்பி, உன் ரோல் மாடல் யாரு? பிள்ளைங்கிட்ட போய் கேட்டா, டேய் உன் ரோல் மாடல் யார்? அந்த நடிகருங்க. உன் ரோல் மாடல் யார்? இந்த கிரிக்கெட் பிளேயருங்க. உன் ரோல் மாடல் யார்? இவங்களை போல இருக்கணுங்க. உன் ரோல் மாடல் யார்? இவனை மாதிரி இருக்கணுங்க. உன் ரோல் மாடல் யார்? நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க. என் ரோல் மாடல் யார்? என்னங்க சொல்கிறதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? மக்களே, அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உன் ஜீவனை வெறுத்துரு, அப்போ தான் நித்திய ஜீவ காலமாக அதை காத்துக்கொள்ள முடியும். இங்கே ஐயோன்ட்டு நீ இருந்தீனாப்பா பரலோகத்தை காத்துக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், நல்ல கவனிங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அப்பா
எப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கணும்னா, எனக்கு வேலை செய்யணும்னா, தயவு செய்து நீங்கள் என்ன, யூ வாண்ட் டு ஃபாலோ மீ சொல்லுங்க. யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, ஐ வாண்ட் டு ஃபாலோ ஹிம் சொல்லுங்க. எனக்கு சொல்றதுக்கே யோசிக்கிறீங்க. ஐ வாண்ட் டு ஃபாலோ ஹிம், நான் அவரை பின்பற்ற வேணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நல்லா கவனிங்க, நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் அவனும் இருக்கணும். சினிமா தியேட்டர்ல இருக்கிறாரா ஆண்டவர்? மக்களை என்கிட்ட சொல்லுங்க, சினிமா தியேட்டர்ல இருக்கிறாரா ஆண்டவர்? பார்ல இருப்பாரா ஆண்டவர்? அவர் எங்க இருப்பார்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அதனால தான் அந்த பாட்டை ஆண்டவர் உணர்த்தினால தான் பாடினேன். ஆனால் அந்த பாட்டு லிஸ்ட்டில் இல்லை. அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே அவர் இருக்கிறபடினால். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே தான் அவனும் இருப்பான். இருக்கணும், இருப்பான் இல்லை, இருக்கணும். வாசிங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எனக்கு 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 சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு. நீரே வழி சொல்லுங்க, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, அவராலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். எனக்கு ஜீவனே அவர்தான். இப்போ ஒருவன் என்னை பின்பற்ற எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், who is going to honor him? யார் அவனை கனப்படுத்துவா? பிதா கனப்படுத்துவாராம். உங்களுடைய கனம் யாரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு ஹானர் யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மனுஷங்கிட்ட இருந்து ஹானர் வரணும்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் எங்கிட்டேருந்து, நல்லா கவனிங்க, மனுஷங்கிட்டேருந்து நல்ல பேர் வாங்குறது ரொம்ப சொல்லுங்க மக்களே கஷ்டம்தான். சில நேரத்தில் எங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதே நிறைய பேர்த்தினால முடியல. நானே சில நேரத்தில் பைத்தியம் ஆயிடுவேன். நானே சில நேரத்தில், நல்லா கவனிங்க மக்களே, பிதா மட்டும்தான் த பர்ஃபெக்ட் பர்சன் டு ஹானர் அஸ். அவர் மட்டும்தான் எனக்கு சரியான கனத்தை கொடுக்கிறவர். அதற்கு அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றினா மட்டும்தான், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருக்கு கூட இருக்கணும். அவர் கூட நடந்தா என் அப்பா என்ன மகிமையா கனமா உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செஞ்சிடுங்க. சொல்ல பார்க்கலாம். மனிதர்கள் முன்பாக உயர்த்தி உதவி சொல்லுங்க. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் செஞ்சிடுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன். நம்பிக்கை எல்லாம் வருதான். அற்புதங்கள் செய்யுமப்பா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையும் the prophetic word, தீர்க்கதரிசன வார்த்தை, நிறைவேறின வார்த்தை. சொல்லுங்க மக்களே, இருக்கீங்களா? ரைட். இப்போ நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம்பர் 1, அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய சரீரத்தை உயிர்த்தது. என்னது? அவருடைய ரிசரக்ஷன் என் சரீரத்தை ரிசரக்ட் பண்ணுது. செத்து போன என் வாழ்க்கையை உயிரடையச்சு. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி, ஒரு சாட்சியை கேட்டேன். சாட்சி என்னன்னா,
ஒரு கணவன் மனைவி அவர்கள் ஒரு ஆலயத்துக்கு வந்து, கவனிக்கிறீங்களா, ஒரு ஆலயத்துக்கு வந்து, பாஸ்டர் என் கணவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்க. இதோ வரேன். நேராக பாஸ்டர் வீட்டுக்கு போய் பார்த்தா படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. அந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஹீஸ் பெட் ரிட்டன், சாகிற நிலைமையில் இருக்கார். பாஸ்டர் போய் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறேன், அவங்க விசுவாசிக்கிறாங்க, நானும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டாராம். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் அந்த ஆள் எந்திரிச்சு வேட்டி கீட்டிலாம் கட்டிட்டு வேலைக்கு போயிட்டாரான் கிளம்பி. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னடா படுத்து கிடந்தவன் திடீர்னு எல்லாத்தையும் கிளம்பி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டானே. நேராக வந்து பாஸ்டர் நம்ம புருஷன் வேலைக்கு போயிட்டார். பாஸ்டருக்கு இப்போ என்னடா இது, ஒரு வேலை தீர்க்குது, யோவானை போல ஆண்டவர் எலியாவை போல ஒரு வல்லமை நமக்குள்ளேயும் பயங்கரமாக இறங்கிருச்சு போல. அப்போ அதாவது நமக்கே சில நேரத்தில் பிரமிப்பாகிற அளவுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த ஆளுக்கு கேன்சரா, அவன் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டானா. அந்த வீட்டில் இருக்கவங்கனாலையும் நம்ப முடியல, யாருனாலையும் நம்ப முடியல. கர்த்தர் நினைத்தால் எதையும் செய்ய. This is called the resurrected. The resurrected சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தையும், ரைட், நம்பர் 1 வசனத்தை பார்க்கலாமா? ரைட், யோவான் 11ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும், நானே I am that resurrection, ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life, I am the life and I am the resurrection. அவர் போய் நல்லா கவனிங்க, உயிரோடு இருந்த நாட்களில் யார்கிட்ட போய் மேரிகிட்ட போய், மார்த்தாள் மரியாள் சகோதரிகள்கிட்ட போய், ஐயா என் சகோதரன் செத்து போயிட்டான், அவனை கொண்டு போய் அடக்கமும் பண்ணிட்டாங்க, இப்போ தான் தகவல் தெரிஞ்சு வந்திருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, மேரி, மார்த்தாள், நான் உங்கள் கூட இருக்கும்போது நான் உயிர்த்தெழுதலை பற்றி நான் பேசிட்டேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? நீங்கள் எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க? நான் உங்களோடு இருக்கும்போது இப்படி நான் சாவேன், உயிர்த்தெழுதல் உண்டாகும், இது நன்மை உண்டாகும், பரலோகத்துக்கு போகணும், இதெல்லாம் வழி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். இப்போ மறந்துட்டீங்களா? சில நேரங்களில் ஆண்டவர் எவ்வளோதான் பேசினாலும் சில நேரங்களில் சூழ்நிலைன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், நமக்கு எல்லாமே மறந்துடுது. ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிடுது. தேவன் மேலே விசுவாசம், வைராக்கி எல்லாத்தையுமே அது தவிடுபடி ஆக்கிடுது. கர்த்தர் போய் மார்த்தார் மரியாள்கிட்ட உட்காந்து, ஏம்மா நீ இப்படி இருக்கிறியே, ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்கிறேன் பார், என்ன தெரியுமா வாசிக்க, நானே. இயேசு அவளை நோக்கி நானே, என்னவா? நானே உயிர்த்தெழுதலும், சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். மக்களை நல்லா கவனிங்க, அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுள்ள தேவன். அவர் என் வாழ்க்கையில் செத்த அணுக்களை உயிரடைய அவர்னால முடியும். செத்து போன இரத்த நாணல்களை உயிரடைய செய்ய என் தேவனால் முடியும். யூட்ரஸ் இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தினாலே சரியாக்க முடியும். கிட்னி இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நினைத்தால் செய்ய முடியும். குழந்தை பெறுவதற்கு இன்னொரு சாட்சி சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை நினைவிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி, ஒரு பெண், ஒரு ஏழ்மையான பெண், குடும்பத்தை சார்ந்தவள், எல்லாமே நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு சரீரத்தில் பயங்கரமான வியாதி, யூட்ரஸில் மிகப்பெரிய பிரச்சனை. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலுமே குழந்தை பிறக்காதியா அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டான். இப்போ இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சாலும் குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டில் இருக்கிற தன்னுடைய தாயார் சொல்கிறாங்க, நீ எல்லாம் எனத்துக்கு இருக்கிற எதையாவது விஷத்தை குடிச்சு சாக வேண்டியதானே பெத்த தாய் சொல்லுது. சகோதரன் சொல்லுகிறான், ஐயா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்கேயாவது போய் தொலை,
ஏன்னா மெடிக்கல் 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 மெடிக்கல்னு போய் 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 செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி அவங்க சம்பாதிக்கிற அத்தனை காசும் அந்த பிள்ளையோட மெடிக்கலுக்கு செலவு பண்ணி அழிந்து விட்டது. ஒரு எல்லைக்கு மேலே அவங்களால செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் போய் அவங்க நொந்து போய் எல்லாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண் செய்த ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சு, கண்ணீரை வடித்து சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர்மாக்கு ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக அழுகிறது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்காக எதையாவது சின்ன குடும்பம் எல்லாம் எதிர்த்துருச்சு, குடும்பம் எல்லாம் கைவிட்டுருச்சு, எனக்காக செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 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 நல்லா கவனிங்க. திடீரென்று ஒரு பையன் வரான். வந்து, நான் இந்த பிள்ளைய ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், இந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். யாருனாலும் ஏற்றுக்க முடியல. என்னடா அது? இப்போ இவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, எப்பா நீ கல்யாணம் பண்ணினால் இந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க. அவன் சொல்லிட்டான், குழந்தை பிறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி, எனக்கு அந்த பிள்ளை இருந்தால் போகுதுன்னு அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். பீப்புள் ஆஃப் காட், நல்லா கவனிங்க, இன்னும் முடியல கதை. அந்த பிள்ளை தேவனிடத்தில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை கொண்டு ஜெபம் பண்ணி இன்னைக்கு கன்சீவாக இருக்குது. இது வேற எங்கேயும் நடந்த சம்பவம் இல்லை, பாஸ்டர் ஷாத்ராக் சர்ச்சில் நடந்த சம்பவம். நேற்றைய தினத்தில் நானும் அவர் இந்த கான்வர்சேஷனை நேற்று தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பீப்புள் ஆஃப் காட், நல்லா கவனிங்க, எங்கேயோ நடந்த விஷயம் அல்ல, இன்றைக்கும் இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். டாக்டரே சொல்றான் இனிமேல் குழந்தை. டாக்டர் யாரியா? டாக்டரை உருவாக்குனது யாரியா? யூட்ரஸை உருவாக்குனது யாரு? சொல்லுங்க, சாத்தமே வர மாட்டேங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது. சொல்லுங்க, மனுஷரால் கூடாதது. மனுஷன் முடியாதுன்னு சொல்லிடுவான், தேவனால முடியும். சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே. கைகளை தட்டி சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனுடைய வல்லமை ஒன்றுமில்லையே. உங்க வாழ்க்கையில எதையும் செய்ய கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்த தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை உங்களுக்குள்ள கிரிய செய்யும். நம்முடைய சபையிலையும் எவ்வளவோ அற்புதம் நடந்திருக்குது. அவர் சொல்றாரு, மார்த்தாவும் மரியாதையும் பார்த்து சொல்லுங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் இருக்கிறார். எனக்கு பாட்டா வேற வருது, செய்தியை வேற முடியணும். அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா, என்னோடு இருந்தா எதையும் செய்ய முடியும். சொல்லுங்க, அவர் என்னோடு இருந்தா. அவர் என்னோடு இருந்தார்னா சொல்றாரு மார்த்தா மரியா பத்தி, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தான் யார் தெரியுமா? நான் தான் I am the life and resurrected God. நானே உயிர்த்தெழுதலும் உனக்கு ஜீவனை நான் தான் கொடுத்தேன். என்ன நம்பு, உனக்கு எல்லா ஜீவனும் கிடைக்கும். வாசிக்கலாம், அடுத்த வசனம் மாத்துப்பா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள். ரோமர்
6ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவனுடைய நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நல்ல கவனிய, நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்குள்ளாக பிழைத்திருக்கிறவர்கள் என்று ரிமெம்பர் தட் யூ ஆர் லிவிங் இன்சைட் ஹிம். என்னவா புரியுதுங்களா? நான் அவருக்குள் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். சொல்லுங்க மக்களை, சொல்லுங்க. அவர் எனக்குள். நான் பிழைச்சிருக்கிறது யாருனால தெரியுமா? அவருக்குள்ளாக. அவர் செத்தாரு, அவர் உயிர் தெழுந்தாரு. அதே போல நான் ஞானஸ்நானம் என்ற ஒரு காரியத்தில் அவருக்குள்ள செத்தேன். அதே மாதிரி ஞானஸ்தானம் என்கிற காரியத்தில் மேலே உயிர் தெழுந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கினார். அந்த பரிசுத்த உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை என் மேலே இருக்கிறபடினால் நான் அவருக்குள் பிழைத்திருக்கிறேன். பிழைச்சிருக்கீங்களா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. என்ன செய்யணுமா? சொல்லுங்க. வாயினால் அறிக்கையிட்டு. தேவன் அவரை மரித்தோரில். இருங்க. வாயினால் அறிக்கையிடணும். வாயில திறந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்டேட்மெண்ட். என்னது? இல்லை, என்ன சொல்லுவேன் அடிக்கடி? எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாமல் இருக்கணும். இதுதான் அறிக்கையிடுதல். தேவனை அறிக்கையிடணும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் சொல்ல 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 சொல்லிகிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள நிரம்பி 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 திரும்ப 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 சொல்லி என் பாத்திரம் நிரம்பி வலியும். வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. என்னது? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். நீ உன் இருதயத்தில் விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவ. மக்களை நல்லா கவனிங்க. வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் சொல்லுங்க மக்களே. வாயினால் அறிக்கையிடணும், இருதயத்தில் நம்பணும். நம்பினா கர்த்தர், நம்பினா கர்த்தர் ரட்சிப்பார். அடுத்த வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை. நல்லா கவனிங்க. இருதயம் நீதியை பேசும், நீதியை சொல்லும். ஆனா ரட்சிப்பு எங்க வருது தெரியுமா? சொல்லுங்க. வாயினால் அறிக்கை. ஆமாயா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான கர்த்தர் என்கிற நாமத்தை நான் சொல்லும் பொழுது உம் நாமம் சொல்ல சொல்ல புரியுதா? வாய் சொல்ல சொல்ல இருதயம் மகிழும். மாத்துப்பா மகிழுது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. நல்லா கவனிங்க. those who trust him. வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று, அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சிங்களா? இப்ப கர்த்தர் உன்னதமான தேவன் மார்த்தா மரியாதை போய் நானே உயிர்த்து ஜீவனுமா இருக்கிறேன், கவலைப்படாத, வெட்கப்படாத, தாப்ப தூக்குறேன் பாரு அவனை வெளியில. என்ன ஆண்டவரே, போதகரே, நீர் மட்டும் கூட இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்து போனவனு வெளியில் கொண்டு வரேன், வா, கவலைப்படாத விடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவது சொல்லுங்க, வெட்கப்படுவது
இல்லை. இதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே என்னுடைய சரீரத்தை உயிர் பெற செய்யுது. நம்பர் 1 சொல்லுங்க, என்னது? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்தை உயிர் பெற செய்யுது. நம்பர் 2, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான கீழ்ப்படிதல் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துச்சான். என்னதுங்க? அவருடைய இஸ் ரிசரக்டட் ஒபேஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் அடிக்கப்பட போகிறாருன்னு தெரியும், அவரை அடித்து நொறுக்குவாங்கன்னு தெரியும், அவரை கொண்டு போய் கல்லறையில் வைப்பாங்கன்னு சொல்லுங்க தெரியும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாருன்னு தெரியும், காணா ஊருக்கு போவார்னு தெரியும், அவங்களுக்கு அங்கே போவார் இங்கே போவார் எங்கே போவார் எல்லா இடத்துக்கும் போவார்னா அவருக்கு தெரியும். அப்பா அவர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டார்யா, அவர் ஆல்ரெடி ஹீ பிளான்டு எவ்ரிதிங். ஸ்கெட்சை போட்டு பிளான் பண்ணிட்டார். அவர் எந்திரிச்சோன்னா எங்கெல்லாம் போகணுங்கிற ரூட் மேப்லாம் போட்டு வச்சுட்டாரு. அந்த ரூட் மேப்பில் தான் அவர் போயிட்டே இருக்கிறார். மனிதர்களுக்கு நிறைய நேரம் அவர் எங்கே போனார்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவருடைய ரூட்டு வேறு ரூட்டில் போயிட்டுருக்குது. ஈவன் நடந்து அவங்களோட தான் பேசிட்டு போகிறாரு. புரியுதுங்களா? வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்துன்னு தெரியும், அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரிஸ். நம்ம திரும்ப 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 பாரம்பரியம் மாதிரி நம்ம அதையே பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் நம்ம வேறு இடத்துக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போகிறார். இப்போ அவர் மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. எம்மா ஒரு சீஷர்களோட அவர் நடந்து பேசிட்டு போகிறாரு. யார் அவரோடு பேசுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அவங்களும் பேசிகிட்டே வராங்க. எப்பா டே உங்களுக்கு இப்போதான் அவங்க கூட பேசிகிட்டே வந்தேன். அவங்களுக்கே ஷாக்கு. ஓ நீர் தானா? நல்லா கவனிங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் தம்மை தாமே சகலவற்றிற்கும் கீழ்ப்படுத்தினார். அப்போ வசனம் சொல்லுது, தலைப்பு சொல்லுது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான கீழ்ப்படிதல் எல்லாவற்றிற்கும் மேலாக. அவர் தன்னை கீழ்ப்படுத்துறதுக்கு காரணம் தெரியுமா? சகலத்துக்கும் கர்த்தர் அவரை. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுத தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம்னா எப்படி அவர் உயர்ந்தாரோ அதே மாதிரி கர்த்தர் என்னையும் உயர்த்துவார். ஆசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 8 to 11. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் வந்து காணப்பட்டு, மரண பரியந்தம், நல்ல கவனிங்க, சாகர வரைக்கும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையில் அவரை அடிக்கிறது வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி. எப்படியா சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரை கீழ்ப்படுத்த கூடாதுங்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம்? எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அவர் கீழ்ப்படியும் செய்யலாம். இப்போ நமக்கு ஒரு புள்ள இருக்குது, நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு புள்ள இருக்குது, பையன் இருக்கான். அந்த பையன் சில நேரம் கீழ்ப்படுகிறான், சில நேரம் கீழ்ப்படுகிறதில்லை. இப்போ பிதா தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கார். அந்த பையன் எப்படி இருப்பான்? எப்படி வேணாலும் இருக்கலாமா? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃப்ரீடம், அத்தாரிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்பா நீ போய் என்ன வேணாலும் செய், இந்த உலகமே என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் வாழு, எவனை அடிக்கணும் மாட்டி, எவனை நொறுக்கணும், எவனை கொல்லணுமா கொல்லு, எதெல்லாம் பெற்றுக்கொள், என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செய், சகல அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனால் நல்லா கவனிங்க, ஸ்ட்ரிக்டாக அவர் ஃபாலோ பண்ண ஒரு ரூல் என்ன தெரியுமா? என் பிதாவின் சித்தத்தை ஒருபோதும் நான் மீறிடக்கூடாது. சகல அத்தாரிட்டி எனக்கு கொடுத்தாரு. அவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு தெரியும் நான் எதை செய்யக்கூடாது. ஏதேன் தோட்டத்திலே தேவ ஆவியானவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவ ஆவியானவர், he gave all authority to Adam and Eve. சகல அத்தாரிட்டி கொடுத்துருந்தார். நான் ரொம்ப நினச்சி பார்ப்பேன், திரும்ப திரும்ப அதை யோசிச்சுட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உட்காந்து. எவ்வளோ பெரிய தோட்டம், எவ்வளவு அருமையான தோட்டம். நினச்சி பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஆண்டவர் எம்ம கையில் கொடுத்து, இந்த ஏரியாவே ஒரு தோட்டமாக கர்த்தர் நமக்கு கொடுத்து, அதுக்கு நடுவில் ஒரு வீட்டை கர்த்தர் நமக்கு கொடுத்து,
சகல கனிகளும் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவி. சகல மிருகங்கள் நீங்களும் நான் எப்படி இருப்போம்? என்ன சகோதரர், எப்படி இருப்போம்? அடேங்கப்பா, நினச்சா நேராக போய் பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம். நேராக போனோம்னா ஆடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தூக்கிட்டு வந்து வெட்டி சமைச்சிடலாம். நேராக போனால் கோழி ஃப்ரெஷ்ஷாக, கடைக்கெல்லாம் போய் தேட வேணாம், ஃப்ரெஷ்ஷாக நம்மளே தீனி போட்டு நம்மளே வளர்த்து. நான் யோசித்து பார்ப்பேன், அடடடடடட எவ்வளவு அருமையான ஒரு இடம். ஆனால் இதே தான் அங்கேயும் நடந்துச்சு. ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா, சகலம் ராஜ்யமும் ஆதாம் ஏவாள் கையில் கொடுக்கப்பட்ட சகல ராஜ்யங்கள் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா மிருக ஜீவன்களையும் உன் கையில் கொடுக்குறேன், சகலமும் உன் கையில் இருக்குது. இந்த பக்கம் வாங்க, தேவனுடைய குமார் அனுப்பி சகலமும் உன் கையில் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? கம்பேர் பண்ணி பாருங்க. சகலமும் கொடுத்தார், சகலமும் கொடுத்தார். சகல அத்தாரிட்டிஸ், சகல அத்தாரிட்டிஸ், நீ என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு அதிகாரம் இருக்கு, கொடுத்துட்டாரு. இங்கேயும் என்ன சொல்றாரு, கவனிக்கிறீங்களா இல்லையா? நீ என்ன வேணாலும் செய், உனக்கு சகல அதிகாரம் இருக்குது. மக்களே, அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதற்காக எல்லாம் மீறி போகக்கூடாது. அங்கே அதுதான் செக்கே. எனக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறதுனால எதையும் செய்கிடலாம் முடியாது. இங்கே அதிகாரத்தை சொல்லுவாங்க துஸ், என்னது துஸ் என்னமோ ஒன்று, எனக்கு அது வகையில் வராது தமிழ், அது தப்பாக சொல்லிட்டேன்னா வம்பா போயிடும். துஸ் பிரயோகம், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? மிஸ்யூஸ். கர்த்தர் கொடுத்த அத்தாரிட்டியை இவங்க சரியா பயன்படுத்தாம மிஸ்யூஸ் பண்ணாங்க. தேவனுடைய குமாரன் அதை மிஸ்யூஸ் பண்ணாம சகலத்தையும் பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்தபடினால அவர் மகிமை அடைஞ்சாரு. இவன் ஏதேன் தோட்டத்தை தூக்கி எட்டி ஒரே தூக்கி வெளியே வீசிட்டார். இவன் மகிமை அடையவே இல்லை, மகிமை அடையவே. வசனத்தை நல்லா கவனிங்க, வாசிங்க சகோதரர். திரும்பியும் அவர் மனுஷருமாய் காணப்பட்டு எப்படி வந்தாரு? இதே மாதிரி ஆடம் அண்ட் ஈவ் மேல தான் மனுஷ ரூபமா தான் வந்தாரு. ரைட். மரண பரியந்தம், அதுக்கு தான் இதை மென்ஷன் பண்றாங்க தெளிவா, மரண பரியந்தம். அதாவது திரும்பியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையில போட்டு அடிச்சு நொறுக்கி புழிஞ்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சாதாரணமா சாகல, அவரை சித்திரவதை செஞ்சு சாவடிச்சாங்க. அப்ப கூட அவரு கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எல்லாவற்றிற்கும் என்னை அவரை ஒப்பு கொடுத்தவர். மக்களை நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. மக்களை புரியுதுங்களா? என்னை தாழ்த்தினா தேவன் என்ன உயர்த்துவார். இப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான கீழ்ப்படுதல் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துச்சு. எப்படி? அவருடைய உயிர்த்தெழுதலின் கீழ்ப்படிதல், அவருடைய resurrected அந்த resurrected God, he obeyed in everything, he obeyed in all things. That's why God raised him. அதனாலதான் ஆண்டவர் அவரை உயர்த்தினாராம். வசனம் சொல்லுவாங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், நல்லா கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்க பண்ணி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. வசனம் புரிஞ்சுதா? முன்னாடி வாப்பா, ஸ்லைட் முன்னாடி வா. அடுத்தது என்ன வசனம் சொல்லுது? இயேசுவின் நாமத்தில் உயர்த்தினபடினால, அவர் கீழ்ப்படிந்தவரானபடினால் உயர்த்தினபடினால் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்குச்சு. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, அதான் வசனமே சொல்லுது, தம்மைத்தான் தாழ்த்துகிறவன், தம்மைத்தான் உயர்த்துகிறவன்
தூக்கி அடித்து நொறுக்கி பிச்சிருவார். சொல்கிறார், அவரே எனக்கு சகல அதிகாரம் இருக்குது. ஒருவனை ஆசீர்வதிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒருவனை சபிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒருவனை உயர்த்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒருவனை தாழ்த்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆல் அத்தாரிட்டி என் கையில் இருக்குதுன்னு சொல்கிற அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிறாரு. அவரையே மரண பரிந்து ஒப்பு கொடுத்த படியினால தான் தேவன் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தி சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் சொல்லுங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான சொல்லுங்க மக்கள், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு அவரை தந்தருளினார். ஆமென். இப்ப இந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்குள்ளாக நாம் கீழ்ப்படிந்து அடங்கி ஒடுங்கி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருந்தால் வசனம் சொல்லு, ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நான் அடங்கி இருக்க வேணும். நிறைய நேரம் அடங்கிறது தான், கீழ்ப்படுகிறது தான் நமக்கு சொல்லுவாங்க, கீழ்ப்படி தான் மேல்படிமாங்க. கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு அவரே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன, மரண பரியந்தான் அவர் அமைதியாக இருந்தார். ஸோ நம்பர் 1 என்ன சொல்லுங்க, அவருடைய உயிர்த்தெழுதினின் வல்லமை என்னுடைய சரீரத்தை உயிர் பெற செய்யுது. அந்த உயிர்த்தெழுந்த தேவனின் சகலவற்றையும் கீழ்ப்படிந்தபடினால் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக தேவன் அவரை உயர்த்தினார். நம்பர் 3 அவருடைய உயிர்த்தெழுதலின் இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி என்னை அவருக்கு முன்பாக நிற்க செய்கிறது. ஹல்லேலூயா. என்னது, அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் தகுதி? மோசே கேட்குறேன், ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை பார்க்கட்டா? அப்போ முடியாதுப்பா. மக்களை நல்லா கவனிங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் இரத்தம் என்னவா, என் பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரித்து என்ன அவருக்கு முன்பாக என்னவா நிற்க வைக்குது. உமக்கு முன்பாக எவரும் இல்லை, உமக்கு பின்பாக இருப்பதில்லை. எப்படி சகலமும் உம்மை பணிந்திடும் நீ நித்திய நீனே. அதாவது அவருக்கு முன்பாக யாரும் இல்லை, அவருக்கு பின்பாக யாரும் இருக்க முடியாது. சகலமாக அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதியில். வாசிக்கலாம், வசனத்துக்கு வருவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Peter 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், நல்ல கவனிங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நல்ல கவனிங்க, அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி. என்னுடைய இறக்கத்தின்படி இல்லை. நிறைய நேரம் எனக்கு இறக்கம் வரமாட்டேங்குது, நிறைய நேரம் எனக்கு கோபம் சொல்லுங்க வந்துடுது, நிறைய நேரம் எனக்கு எரிச்சல் வருது, சத்துன்னு சாத்திடலாம் போல் எனக்கு கோபம். எத்தனை பேர்த்து அப்படி வந்திருக்குது சொல்லுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆசை. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபாரின் எய்டட் காலேஜில் தான் நான் படித்தேன். அப்போ அங்கே ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு. நான் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரே வசனம் தான் இருக்குது, நான் முடிச்சிட்டேன். ஒரே வசனம் தான் இருக்குது, முடிச்சிட்டேன். அங்கே ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு, ஆர்ஃபன் பசங்க படித்தானுங்க. நான் பைபிள் காலேஜ் படித்த இடத்துல ஒரு 50 ஆர்ஃபன் பசங்க மட்டும் இருந்தாங்க, பிள்ளைங்க கிடையாது, பசங்க மட்டும். அப்பா அம்மா இல்லாத, இல்லை அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் பசங்க ஒரு 50 பேர் இருந்தாங்க. அதனால் வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் டீம் வரும். அவங்க நிறைய பொருள், ட்ரெஸ் எடுத்துலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அவங்களுக்கு போடுறதுக்கு. பிள்ளைகளுக்காக அவ்வளவு ட்ரெஸ்ஸஸ்ஸு, விளையாட்டு பொருள், சாக்லேட்னு அள்ளிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அள்ளிட்டு வருவாங்க. தெரியுமா, இங்கே இருக்கிற ஆர்ஃபன் பிள்ளைகளுக்கு கொடுக்கு. அப்போ நிறையா விளையாட்டு பொருள் கொண்டு வருவாங்க. அதில் இந்த பேஸ்பால் பேட்டு, பேஸ்பால் தெரியுமா, கிரிக்கெட் மாதிரியே ஒரு உருண்டை கட்டையாக நீளமாக இருக்கும் அந்த பேஸ்பால் பேட். அது பிளாஸ்டிக்கில் இருக்கும், சிலதெல்லாம் ஸ்டீல்லையும் கொண்டு வருவாங்க. அதை சின்ன பசங்க விளாண்டா அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அதை எங்களுக்கு கொடுத்தாங்க.
நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரீ டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பெரிய கிரவுண்டு, நாங்கள் பால் எடுத்து வீசி அந்த பேஸ் பால் எடுத்து அடித்து பயங்கரமாக விளாடுவோம். எனக்கு அப்போவே ரொம்ப நாள் ஆசை, ஆஹா இந்த பேஸ்பால் பேட் ரொம்ப நல்லா இருக்குது, இது ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு ஒரு பேஸ்பால் பேட் வாங்கி வச்சேன். அந்த பேட்டை வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன தெரியுமா, எவனையாவது ஒருத்தனை பட்டுக்கு போட்டு நல்லா நங்கு 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 நங்குன்னு அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னங்க நீ அப்படியே பார்க்குறீங்க, என்னடா பாஸ்டருக்கு இவ்வளவு கொலவெறிக்காரனாவேன்? அப்படி சொல்லலை, நம்ம அடிக்க போகிறதில்ல யாரையும். அப்புறம் நான் கொலை கேஸில் நீங்கள் யாராவது வந்து என்னை காப்பாற்றுவீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, என் இருதயம் சுத்த இருதயம்னு நான் சொல்லலை, வசனமே சொல்லுது, தேவன் ஒருவரை தவிர சுத்தமுள்ளவன் யார்? வசனம் சொல்லுது, அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படி என்ன மறுபடியும் ஜெபித்திருக்கிறார். எனக்கு இறக்க குணம் நிறைய நேரம் இல்லை, 100% இறக்க குணம் இருக்குதா சொல்ல முடியாது. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், என்னையும் சேர்த்துன்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் நீதிமான்னு நான் சொல்லலை, நானும் மனுஷன். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், ஓவராக சண்டை போட்டு கற்றுவாங்க நம்ம சர்ச்சில், நான் போய் சொல்லுவேன், கத்தாத, நானும் மனுஷன்தான், நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. உடனே அவங்க சொல்லுவோம், நீங்கள் என்ன இருந்தாலும் பாஸ்டர் தானே, உங்களுக்கு பொறுமை வேணும் அப்படிமா. உண்மையாங்க சொல்கிறேங்க, நிறைய பேர் இப்போ என்கிட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. என்னமோ நான் தெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி, நான் சிலுவையில் என்னை அடித்த மாதிரியும், அவன் என்னை போட்டு நொறுக்கிற மாதிரியும், நான் கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் பாஸ்டர் தானே எங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் கோவப்படலாம் ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது. இதெல்லாம் கூத்தா போச்சு. அதனால தான் நீங்கள் பாஸ்டரு, அதனால தான் நான் விசுவாசி. நான் பாஸ்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கர்த்தர் நீடிய பொறுமையை கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு நானும் கர்த்தரால் அவருடைய இரக்கத்தின்படி தான் நானும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நானும் பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை, தாவீது சொல்லுவார் அழகா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் பாவத்தில் பிறந்தவன் சொல்லுவான். ஏன் அவ்வளோ பெரிய தாவீது ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? அவ்வளோ பெரிய தாவீது என்ன தெரியுமா, கர்த்தர் சொல்கிறார் தாவீதுட்ட, தாவீதை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படியா? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொல்லா, இவன் சொல்கிறான் நான் பாவி. மக்களே, கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் இல்லைன்னா மறுபடி ஜெனிபிக்க முடியவே முடியாது. அதனால தான் வசனத்தை நம்ம வாசித்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியம் இரத்தம் என் பாவங்களற என்னை கழுவி அவருக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துகிறது. மாற்றுங்கப்பா, ஸ்லைடை மாற்றுங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 5 and 6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அழகா சொல்றாங்க, உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும். மரித்தோரிலிருந்து முதல்ல வந்தவர் பிறந்தவர் அவர்தான். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. அடுத்த வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன். வசனத்தை நல்லா கவனிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும். மக்களை நல்லா கவனிங்க, என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிரு. தகுதி இல்லாத என்னை
ஒன்றுக்கும் உதவாத என்னை அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களற என்னை கழுவி என்னை யாருக்கு முன்னாடி நிற்க வைக்குதான்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்ன ஒரு சாதாரண மனிதனா கர்த்தர் நிறுத்த விரும்பல. மக்களே, நான் முடிக்க விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் என் பாவத்தை கழுவி அவருடைய ரத்தம் என்னை கழுவி, அந்த உயிர்த்தெழுந்த ரத்தம் என்னை கழுவி எங்க நிற்க வைக்குது? தேவனுக்கு முன்பாக என்னை தகுதிப்படுத்தி நிற்க வைக்கிறது. எப்படி நான் நிற்கிறேன்? சாதாரண மனிதனாக நிற்க வைக்கல. கர்த்தருடைய பார்வையில் என்ன ஒரு சாதாரண மனிதனாக கர்த்தர் பார்க்க விரும்பல. எப்படியா? மக்கள் நல்ல வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் என்னோட கூட சேர்ந்து. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சேர்ந்து வாசிங்களேன். என்னை சொல்லுங்க, என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். என்னை ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லி பார்க்கலாம். ஐயா ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க, ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தகுதி இல்லாத என்ன எப்படி நிறுத்துறாரோ அவருக்கு முன்பதாக, ஐ எம் நாட் அ நார்மல் பர்சன். சொல்லுங்க, சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, முடிச்சிட்டேன். ஐ எம் நாட் அ நார்மல் பர்சன். ஐ எம் நாட் அ நார்மல் பர்சன். சொல்லுங்க, நான் சாதாரண மனிதன். நீங்க ஒருவேளை உங்களை சாதாரண மனிதர்களாய் மனுஷிகளாய் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை, சாதாரண மனிதனாக இருக்கிற என்னை, அசாதாரணமான காரியங்களை செய்ய வைக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். பட் மெனி டைம்ஸ் பல நேரங்களில் நம்ம இந்த அசாதாரணமான வேலையை செய்கிறதுக்கு நம்மளை நிறைய நேரம் அவருடைய இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கறதில்ல. அவருடைய உயிர்த்தெழுந்த இரத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல. நிறைய நேரம் அவருடைய உயிர்த்தெழுந்த இரத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. அவர் விரும்புகிறது அவருக்கு முன்னாக போய் நான் நிற்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர, எப்பா உன்னையெல்லாம் நான் பார்க்க விரும்பலப்பா போப்பா அப்படின்னு ஒரு நாள் அவர். என் பிள்ளைகள் எப்பொழுதும் ஒலிவமலை பந்தியை சுற்றிலும், சொல்லுங்க, என் பிள்ளைகள் சொல்லுங்க பந்தியை சுற்றிலும் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர்? ஒலிவ மர கன்றுகளை போல வளரணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர வெட்டி எறியணும்னு கர்த்தர். பீப்புள் ஆஃப் காட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளில், திஸ் த ரெசரக்ஷன் சண்டே, த ஸ்பெஷல் சண்டே. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசின 3 விஷயம் பாருங்க. அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய சரீரத்தை உயிர்த்தது. எப்படி? அவருடைய உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன், என்னுடைய சரீரத்தை உயர்த்தணும்னு கர்த்தர் விரும்பினார். 2வது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான கீழ்ப்படிதல் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்துச்சு. அதே மாதிரி நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா கர்த்தர் என்ன நிச்சயமாக, அதில் மாற்றமே இல்லை. நம்பர் 3, அவருடைய உயிர்த்தெழுதலின் இரத்தம் என்னுடைய பாவத்தை எல்லாம் இப்போ வரைக்கும் கழுவிச்சு, இப்பையும் கழுவிட்டு இருக்குது, இனிமேலும் அந்த இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து
எப்படியாவது என் பிள்ளைகள் எனக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க வேண்டும், தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தகுதி உள்ளவர்களாய் எப்படிங்க? எஸ், எலிஜிபிள் பர்சனாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் கர்த்தர் என்னோடு பேசுவார், நிறைய விஷயங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் மனுஷங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது காட்டலாம் ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது தான் நிறையா. இந்த 17 வருஷத்தில் 19 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்து 16 வருஷம் முடிஞ்சிருச்சு. 17 வருஷம் நான் ஊழியத்துக்கு வந்து இந்த 17 வருஷத்தில் அநேக காரியங்கள் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிறையா இருக்குது. சில விஷயங்களை சொன்ன போனால் மனிதர்கள் நிறைய விஷயங்கள் மனிதர் மூலமாய் கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் தேவன் அதிகமாய் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் என்கிட்ட கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க யார்? அவங்க பேர் என்ன? இல்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பேர் என்னங்க? நான் முடிச்சிட்டேன். நான் கதை தான் சொல்ல போகிறேன். என்னை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனம் யார்? தே ஆர் சூசன் பர்சன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எத்தனை பேர் இருந்தாங்க? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் சேர்த்தா ஒரு 25 லட்சம் பேர் கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒரு மினிமம் 25 லட்சம் பேர். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. தேவனுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு 6 லட்சம் புருஷர்கள் இடத்துலையும் மீதி இருக்கிற ஸ்திரீகள் இடத்துலையும் பிள்ளைகள் இடத்துலையும் மேய்ப்பர்கள் இடத்துலையும் ராஜாக்கள் இடத்துலையும் ஆசாரியர்கள் இடத்துலையும் தலைவர்கள் இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர்த்துக்கிட்ட பேசுவதற்கு தேவனுக்கு முடியுமா முடியாதா? எதுங்க முடியுமா? சரி. அப்போ ஏன் தேவன் 25 லட்சம் ஜனங்கள்கிட்ட பேசலை? Why God specifically talked with Moses? எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த சீக்கிரட்டை சொல்கிறேன். 25 லட்சம் பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்கு தேவனுக்கு தகுதி இல்லாமல் இல்லை. தேவனால் 25 லட்சம் மனுஷர்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கு. ஆனால் ஏன் தேவன் மோசையை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? மோசே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனாய் இருந்தாலும் he is the eligible person to talk with God. இப்போ கேட்குறாங்க மிரியமும் ஆரோனும், ஏன் ஆண்டவர் மோசைக்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா? அதனை பெரிய அவர் இவருன்னு. ஆண்டவர் சொன்ன சீக்கிரட்டை கவனிங்க, என்னையவே கவனிங்க. எப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசிட்டான்ல, ஆசிரிப்பு கூடத்துக்கு வர சொல்லு. எதுக்கு? அவ்வளோதான், சிம்பிள். எப்படி டீல் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஆசிரிப்பு கூடத்துக்கு நேராக ஆசிரிப்பு கூடத்துக்கு 3 பேர் வராங்க. யார்? மோசே, ஆரோன், மிரியம். அப்போ மோசே வெளியில் போப்பா, நான் இவன்கிட்ட பேசிட்டு வரேன். இப்போ மோசே வெளியே போனால் ஆண்டவர், என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க? பிச்சு விடுவேன், பிச்சு தொலைச்சி பின்னி எடுத்துருவேன். நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். ஏன் தெரியுமா? நான் பேச தகுதி உள்ளவன் அவன்தான். இப்போ நீ என்ன கேள்வி கேட்ட? என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? பேச முடியாது. ஏன்னா நான் பேசுறதுக்கு தகுதி
உங்ககிட்ட இல்லை. அதனால ஒரு 7 நாள் அந்த அம்மாவை கொண்டு போய் தூக்கிட்டு கொண்டு போய் வெளியில் போடுங்கடா, பாளையத்தில் போட்டுருங்கடா. இப்போ உடனே அந்த ஆள் வரான். எந்த ஆள்? மோசே. ஐயா ஆண்டவரே தெய்வமே, அந்த அம்மா தப்பு பண்ணிடுச்சு, சகோதரி தப்பு பண்ணிட்டு மன்னிச்சு. மூன்றாவாய வெளியே போடா. என்னது சொல்லுங்க, என்னங்க சிரிக்கிறீங்க? நான் கதை வசனத்தில் இருக்கிறது கதையை தான் சொல்கிறேன். மோசே ஆண்டவர்ட்ட வந்து, தெய்வமே அவன் தப்பாக பேசிட்டான், நீ யாருன்னு தெரியாமல் பேசிட்டான், மன்னிச்சிருங்க. மூன்றாவாய போடா, வெளியில் போடா, எனக்கு தெரியும் என்ன செய்யணும். 7 நாள் தூக்கி அவளை பாளையத்துட்டு வெளியில் வீசு. 7 நாள் கழித்து தான் அவளை உள்ளே கொண்டு வரணும். போ. ஏன் தெரியுமா? நான் யாரிடம் பேசணும் என்று எனக்கு தெரியும். நான் பேசுறத புரிந்து கொள்ளுகிறதுக்கு தகுதி உள்ளவன் யார் என்பதோ அவங்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். பீப்புள் ஆஃப் காட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஐடி நிறுவனம் இருக்குது. நல்லா கவனி. ஒரு ஐடி நிறுவனம் இருக்குது. நான் முடிச்சிட்டேன். ஒரு ஐடி நிறுவனம் இருக்குது. ஒரு ஐடி நிறுவனத்தில் ஒரு 1000 பேர் வேலை செய்கிறான். அந்த ஐடி நிறுவனத்தினுடைய தலைவர் ஒவ்வொரு நபர்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருப்பானா? பேச மாட்டான். அவன் அந்த டீம் லீடரை கூப்பிட்டு, எப்பா டீம் லீடர் என்னென்ன செஞ்சுருப்போம். ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யார்கிட்ட பேசணும்னு அவனுக்கு எலிஜிபிள் இருக்கோ அவன் தகுதி அவங்ககிட்ட மட்டும். அவனுக்கு தான் புரியும். நான் சொல்கிறது அவங்ககிட்ட டெக்னிக்கலி இதை செஞ்சிரு அதை செஞ்சிருந்தா என்னடா டெக்னிக்கலி இவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. அப்போ புரிந்து கொள்ளத்தக்க ஆள்கிட்ட சொன்னாதான் அவனால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். பீப்புள் ஆஃப் காட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனும் இப்படி தான். தேவன் எதை பேசணும், எதை செய்யணும், யார்கிட்ட எதை சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியும். நான் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவருடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க என்னை தகுதிப்படுத்துகிறது. தயவு செய்து கர்த்தர் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு தகுதியை இழந்துராதீங்க. தகுதி இழந்துராதீங்க. தகுதி இல்லாத என்னை எங்கேயோ மூலையில் இருந்து என்ன கர்த்தர் என்னை அழைத்து உருவாக்கி பெயர் சொல்லி, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னுமே, எலும்புகள் உருவாகும் முன்னுமே என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை கொண்டு வந்து தகுதி இல்லாத என்ன கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வைத்த அந்த உயிர் தெளிந்த இரத்தம் என்னை சாதாரண மனிதனாக நிறுத்த வைக்கல. ராஜாவாக, ஆசாரியனாக, லேவியாக, லேவி கோத்திரமாக, லெவிடைஸ், தேவனுக்கு ஊழியம் செய்ய லேவிய கோத்திரமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 ட்ரைப்ஸ் கோத்திரங்களாக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறாருன்னா, he has a reason and he has a purpose. அவருக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதற்கு ஒரு காரணம், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தயவு செய்து கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் மறந்து விட்டுறாதீங்க. ஹலோ, நான் சொன்னது புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சுதுங்களா இல்லைங்களா? ரைட். இன்னைக்கு உயிர்த்திருந்த தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது. இன்னைக்கு உயிர்த்திருந்த தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது. ஒரு தாழ்மையான ராஜா ஒரு வெற்றிகரமான நுழைவுக்குள்ளே போகிறாரு. ஒரு தாழ்மையான ராஜா, நல்லா கவனிங்க, ஒரு வெற்றிகரமான நுழைவுக்குள்ளே என்னையும் இழுத்துட்டு போகணும்னு ஹீஸ் வெயிட்டிங். என்னையை கூட்டிகிட்டு போகணும்னு அவர் வெயிட் பண்ணிருக்கிறாரு. உள்ளே வர்றதுக்கு எத்தனை ரெடியாக இருக்கீங்க? கண்களை போடுவோமா இருக்கிற இடத்துல? எஸ். ஓ மகிமையானவரே, ஓ மகிமையானவரே, உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிவிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால். மக்களே, ஆண்டவர்ட்ட ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 minutes சொல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். பாட்டை மாத்து. உங்க பிரசன்னத்தால். அந்த
மகிமையின் ராஜா, அந்த மகத்துவமான ராஜா உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வெற்றிகரமான ராஜா, வெற்றிகரமான ராஜா. The triumphal entry, the triumphal entry, the triumphal entry. சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களே, மக்களே, 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 ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே அழைத்து இந்த வெற்றிகரமான பயணத்துக்குள்ளாக நீர் போனது போல, பாடுங்க 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 பார்க்கலாம். நீர் போனது போல உள்ளே அழைத்து செல்லுங்கப்பா, உங்க பிரசன்னத்தா உந்தன் மகா பரிசுத்த, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உள்ளே அழைத்து செல்லும், உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அழைத்து செல்லும், உந்தன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அழைத்து செல்லும். வெற்றிகரமான ராஜா, வெற்றிகரமான ராஜா, வெற்றிகரமான ராஜா. அந்த வெற்றிகரமான ஒரு பயணத்துக்குள்ளாக அவர் வெற்றிகரமா உள்ள நுழைஞ்சாரு, அவர் வெற்றிகரமா உள்ள போனாரு. அதே போல நம்மளையும் வெற்றிகரமா எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும். சொல்லுங்க பாருங்க. உங்கள் பரிசுத்த ரத்தத்தினாலே, உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை கழுவிடும். சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவிடும், தூய்மையாக்கிடும், தூய்மையாக்கிடும். சொல்லுங்க பார்க்கலாம். தூய்மையாக்கிடும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள். சொல்லுங்க மக்களே. என்னையும் பரிசுத்த ரத்தத்தினால, உந்தன் பரிசுத்த ரத்தத்தினால போகணும். சொல்லுங்க. என்னை என்னை இழுத்து செல்லும், ஓடி வந்திடுவேன். ஆமென். என்னை இழுத்து கொள்ளும், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆரைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கலிகூறுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள கவர்ச்சி நாயகனே, கவர்ச்சி நாயகனே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். உயிருள்ள நாளில் சொல்லுங்க. உமக்கே இடக்கையால் தாங்குகிறீர், இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே,
ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்